பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நேற்றைய தினத்திலே நாம் மரணமும் ஜீவனும் என்ற செய்தியை கேட்டோம். இன்றைய தினத்திலே வார்த்தைகளை குறித்து நாம் மீண்டும் தியானிக்கப் போகிறோம். ஒருவேளை இன்றைய தினத்தில் இச்செய்தியை கேட்கிறவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கும். எல்லா தேவ செய்தியிலும் ஆசீர்வாதம், நன்மைகள், கிருபைகள், தயவுகள், இரக்கம் என்று சொல்லி கொண்டு வந்திருந்த செய்திகளை எல்லாம் நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைய தினத்தில் வித்தியாசமான ஒரு செய்தியை உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறேன். வேதத்துக்கு புறம்பானதல்ல, தியானிக்கக்கூடிய வசனத்தை உங்கள் மத்தியில் கொண்டு வருகிறேன். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அங்கு பார்க்கும்போது, என்மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வர பண்ணி கொள்வேனோ என்றான் என்று வாசிக்கிறேன். சாபத்தின் வார்த்தைகள். என்னுடைய செய்தியின் தலைப்பு சாபத்தின் வார்த்தைகள். எனக்கு அருமையானவர்களே, ஆதியாகமம் 27:12 வாசிக்கும் போது, என்மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வர பண்ணி கொள்வேனோ என்றான் என்று வாசிக்கிறேன். அநேகர் தங்களுடைய வாயின் வார்த்தைகளினால் தங்கள் மேலும் தங்கள் குடும்பத்தார் மேலும் சாபத்தை கொண்டு வருகிறார்கள். சிலருடைய வாய்களை ஓட்டை வாய் என்பார்கள், சிலர் வாய்களை உலரும் வாய் என்று சொல்லுவார்கள், சிலருடைய வாய்களை சொல்லும்போது உலருகிற வாய்கள் என்று சொல்லுவார்கள். அது மட்டுமல்ல, கோண வாய். சிலர் சொல்லுகிற போது சாபத்தின் வாயாயிருக்கும் சொல்லுவார்கள். இவ்விதமான வாய்களை குறித்து பெரிய வாய், இவ்விதமாக அநேக காரியங்களை சொல்லி வாயை குறித்து சொல்வது உண்டு. ஆனால் வேதத்தில் நாம் வாசிக்கும் போது, மோசே பக்தன் மிகுந்த சாந்த குணமுள்ளவராய் இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஒரு முறை ஆண்டவர், நீ கண்மலையோடு பேசு என்று சொன்னபோது, அவர் பதறி இந்த கண்மலையில் இருந்து தண்ணீர் வரப்போகிறது என்று சொல்லி அந்த கண்மலையை அடித்து விட்டார். அதனால் அவர் மேல் சாபம் வந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். மோசேயினால் கானானுக்குள் பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டது என்று பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொன்னது, நீ கண்மலையோடு பேசு. ஆனால் அவர் செய்தது, இந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் வரப்போகிறது என்று சொல்லி அந்த கண்மலையை அடித்ததாக பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, நீங்கள் சில அவிசுவாசமான வார்த்தைகளினாலே பரலோகத்தின் கிருபைகளை இழந்துவிடக்கூடாது. எனவே அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதீர்கள். அவிசுவாசமான வார்த்தைகளினால் பரலோகத்தை இழந்துவிடக்கூடாது. நித்தியமான ஒளிமயமான மகிமையான தேசத்தை இழந்துவிடக்கூடாது. அதை இழந்துவிட்டால் அடுத்த இடம் பாதாளம், அக்கினி, கந்தகம். அகந்தகம் எரிகிற கடல்தான். மரணமும் ஜீவனும் உங்கள் நாவில் அதிகாரத்தில் இருக்கிறது என்று நான் நேற்றைய தினத்திலே இச்செய்தியை கொடுத்தேன். நாம் தியானித்தோம். ஆகவே தாவீதை போல ஜெபியுங்கள். என் கண்மலையும் அவர் ஜெபிக்கும்போது, மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும்
உமது சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக என்று சொல்லி சங்கீதம் 19 அதிகாரம் 14 வசனத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, நீங்கள் ஊழியக்காரர்களை சபித்தால் தானாகவே உங்களுக்கு சாபம் வந்துவிடும். காரணம், உங்களை சபிப்பவர்களை சபிப்பேன் என்றும் கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். ஆதியாகமம் 12 அதிகாரம் 3 வசனம். பொதுவாக 4 பேரிடம் சாபம் வாங்கக்கூடாது என்று உலகத்தார் சொல்லுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அவர்கள் யார்? முதலாவது தாய், தகப்பன், குரு, தெய்வம். இந்த 4 காரர்களிடத்திலிருந்து, அதாவது தாய், தகப்பன், குரு, தெய்வம், இவர்களிடத்திலிருந்து சாபம் பயங்கரமாய் இருக்கும் என்று உலகத்தார் சொல்வதை கேட்டிருப்பீர்கள். உதாரணத்துக்காக ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஊழியக்காரன் மாடி மேல் ஏறி வரும்போது வலிக்கு விழுந்து விட்டார். அதை ஒரு சகோதரி பார்த்து, நம்முடைய பாஸ்டர் விழுந்து விட்டார் என்று சொன்னார். அதை கேட்ட இன்னொரு சகோதரி, பாஸ்டர் பாவத்தில் விழுந்து விட்டார் என்று ஊரெல்லாம் அடமரடித்து விட்டார். அந்த பெண்ணிடம் விழுந்திருப்பாரோ, அந்த பெண்ணிடம் விழுந்திருப்பாரோ என்று கற்பனைகளை கட்டிக்கொண்டு பேச ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த சபை விழுந்து போனது இப்படி வீணான வார்த்தைகளை பேசி தெரிந்தவர்களால் தேவனுடைய சாபமும் கோப ஆக்கினையும் வந்தது என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, ஈசாக்கின் மகனாகிய ஏசா பசி நேரத்தில் தன் சகோதரன் சமைத்து வைத்திருந்த கூலை விரும்பி, சிரேஷ்ட புத்திர பாகம் எனக்கு எதற்கு என்று சொன்னான். அந்த வார்த்தையினால் சிரேஷ்ட புத்திரத்தை இழந்தான் என்று பார்க்கிறோம். பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எபிரேயர் 12 அதிகாரம் 17 வசனம். வாயின் வார்த்தைகளினால் பொய் சாட்சி சொல்லாதிருங்கள், சத்தியம் பண்ணாதிருங்கள் என்று இயேசு சொன்னார். எனக்கு அருமையான தேவச்சனமே, வானத்தில் பேரிலாவது மற்ற எந்த ஒருவரையும் நாம் சத்தியம் செய்யக்கூடாது. அது தேவனுடைய சிங்காசனம் என்று மத்தேயு 5 அதிகாரம் 34 வசனத்தில் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, துதிக்கிற உங்களுடைய நாவினால் சாபத்தை வார்த்தைகளை பேசாதிருங்கள். எனக்கு அருமையான தேவச்சனமே, சாபமான வார்த்தை நமக்கு சாபத்தை கொண்டு வரும் என்பதை இச்செய்தியின் மூலமாக உங்களுக்கு நான் நினைவு கூட்டுகிறேன். தேவன் தாமே இவ்விதமான வார்த்தைகளிலிருந்து நம்மை பாதுகாப்பாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.